நமஸ்தே. கடக ராசியினர் எந்த மாதிரியான வழிபாடு பண்ணால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், எந்த இடத்துலலாம் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும், எந்த இடத்துலலாம் கிவ் அப் பண்ணணுன்றது தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க இந்த வீடியோ. இதை நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே சரி, உங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடையுங்க. அதாவது கடக ராசினர்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே உற்சாகம் நிறைந்த ராசியாக இருக்கும், எல்லாரையும் அன்பாக அரவணைக்கக்கூடிய ராசியாக இருக்கும். இது ஒரு நீர் ராசிங்க. இந்த நீர் ராசின்றது எப்படின்னா யார் எப்படி இருந்தாலும் சரி அவங்க கிட்ட ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிளாக அவங்க கூட ஒரு நல்ல ஜாயிண்ட் ஆகக்கூடிய ராசியாக தான் இருக்கும். தான் இப்படி தான் அப்படின்னு ஸ்டிஃபாலாம் இருக்காது. எவ்வளோ கோபக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உணர்ச்சி பிழம்பானவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கூடயும் இவங்களால அட்டாச் ஆக முடியும். அப்படிப்பட்ட கடக ராசினரை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப உறவுகளாலேயே நிறைய ஏமாற்றம் அடையக்கூடிய தன்மை ஏற்படும். அதாவது என்னன்னா இவங்க ரொம்பவே உற்சாகமாக இருப்பாங்க, தன்னை கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் கேர் எடுத்து பார்த்துப்பாங்க, எல்லார்கிட்டையும் ஒரு அக்கறை அன்பு செலுத்துவாங்க. தனக்காக மற்றவங்களுக்காகன்ற அந்த பிரித்து பார்க்கும் பாகுபாடு எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் ரொம்பவே அன்பாகவும் பாசமாகவும் நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கடக ராசினரில் புனர்பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரன்றது பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரி எல்லாரையும் கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் தாங்க இருக்குது இந்த கடக ராசியில். ஆனால் இதில் இருக்கிற கடக ராசியில் இருக்கிற புனர்பூச நட்சத்திரன்றது எப்படி இருக்கும்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தன்னால் முடியுதோ முடியலையோ, ஆனால் எந்த ஒரு வார்த்தையும் பின் வார்த்தை சொல்லாமல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும். அவங்க நமக்கு எவ்வளோ காயப்படுத்தியிருந்தாலும் சரி, திரும்பவும் அன்பு மட்டும்தான் அதிகமாக கொடுக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜென்ம நட்சத்திர கோயில் என்னன்னா, அதாவது வேலூர் வாணியம்பாடியில் இருக்கும் அதிதீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் அன்று போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதாவது என்னன்னா கடகராசினர் பெரும்பாலும் எந்தெந்த துறையிலெல்லாம் வேலை செய்வாங்கன்னா நர்சிங்காக இருப்பாங்க. அதே மாதிரி நீர், அதாவது வாட்டர் ஆர் லிக்விட், இது ஒரு லிக்விட் பேஸ்டு கம்பெனிலையோ இல்லை அந்த மாதிரியான தொழில் அமைப்பாவோ வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. மீடியாவில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ட்ராவலிசமில் ஒர்க் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கடகராசினர் எல்லா இடத்துலையும் நிலைச்சு ஸ்தாபித்து இருப்பாங்க, எல்லாருக்கூடையும் சூழ்ந்து இருப்பாங்க. ஆனால் இவங்களால மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையோ சிக்கலோ ஏற்படாது. மற்றவங்களோட பிரச்சனை சிக்கல் எல்லாம் தானே இவங்க தலையில் வாங்கி போட்டுக்கிட்டு சரி விடு நானே பார்த்துக்கிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதில் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சனியோட அம்சம் நிறைந்த நட்சத்திரம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப பொறுப்புகளை அதிகமாக சுமக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது பூச நட்சத்திரம் என்பது சனியோட நட்சத்திரமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது உள்ள ராகுவோட அம்சங்கள் அதிகமாகவே இருக்கும். அதனால இந்த கடகராசினர் பெரும்பாலும் அப்ராடுக்கு போக ஆசைப்படுறது, வேற ஒரு இடத்துல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. பூச நட்சத்திரம் என்பது முருகனோட நட்சத்திரம். தை மாதம் வந்தாலே நம்ம தைப்பூசத்துக்கு தானே காத்துட்டு இருப்போம். அப்படி முருகன் அம்சமோடு இருக்கிற இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திர கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அதாவது என்னன்னா பூச நட்சத்திரத்துக்கு அட்சயபுரீஸ்வரர் கோயில், அதாவது பட்டுக்கோட்டை என்ற ஊரில் இருக்குங்க. இந்த அட்சயபுரீஸ்வரர் கோயிலுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரமான பூச நட்சத்திர நாளுக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. அதாவது நீங்கள் புதுசாக ஒரு வேலையை தொடங்க போகிறீங்க, பிஸ்னஸை தொடங்க போகிறீங்க, இல்லை மேரேஜ் ஏதாவது நடக்க போகுதுன்னா, புது முயற்சிகள் ஏதாவது எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த அட்சயபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கவலைகள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கு 21வது நட்சத்திரமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் அதாவது 21வது நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம், இந்த நாளில் போய் நீங்கள் அஸ்வினி நட்சத்திர கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் எல்லாமே துலங்குங்க. அது எங்கன்னா பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் திருவாரூரில் இருக்குது. திருவாரூரில் இருக்கிற பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள், சிக்கல்கள், தடங்கல்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. அடுத்ததான் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம்ன்றது ரொம்பவே நல்ல நட்சத்திரம். அதாவது என்னன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் பொண்ணு எடுத்த மாமியாருக்கு ஆகாதுன்னு
ஒரு பெரிய பழமொழி, அதாவது ஒரு பெரிய பொய் மூட்டை இருக்குது. அது ஏன்னா ஆயில்ய நட்சத்திரம் என்பது புதனோட நட்சத்திரம். இங்கு சூரிய அம்சம் அதிகமாகவே நிறைஞ்சிருக்கும். அந்த கலை நுணுக்கங்களோட வேலைகள் அதிகமாக செய்யும்போது அது ரொம்பவே அழகாகவே இருக்கும். இவங்க சமைச்சாலும் சரி, இல்லை ஒரு எம்ப்ராய்டிங் பண்ணாலும் சரி, எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது ஒரு தனித்துவமாக ஒரு அழகாக தெரியும். இது இவங்க தான்ப்பா செஞ்சாங்கன்ற அந்த ஒரு ஸ்டைல் ஐடென்டிட்டியை கொண்டு வருவாங்க. இவங்களோட யூனிக்னஸை எல்லாருமே பாராட்ட தாங்க செய்வாங்க. அதனால தான் மாமியாருக்கு ஆகாத நட்சத்திரம். ஏன்னா மருமக எல்லார்கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டா அப்போ மாமியார் அந்த இடத்துல டம்மி ஆயிடுவாங்களா. அதனால தான் மாமியாருக்கு ஆகாத நட்சத்திரம்னு சொன்னாங்களே கண்டு. பட் ஆயில்ய நட்சத்திரம் ரொம்பவே நல்ல நட்சத்திரம். இது சூரியன் அம்சம் நிறைந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதாவது கடக ராசினர் பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருப்பீங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் ட்ரை பண்ணுறவங்கள மோஸ்ட்லி ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி கடக ராசியில் இருக்கிறவங்களே ரொம்பவே அதிகாரமாக ரொம்பவே எல்லாரையும் அதட்டுறவங்களா இருக்கிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பேச்சு திறமை சொல்லவே வேண்டியது இல்லைங்க. ரொம்பவே சூப்பராக பேசுவாங்க. எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணுன்றது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இவங்களுக்கு பெரும்பாலும் யார்கிட்ட பிரச்சனை ஏற்படும்னா தனங்களுடைய மேல் அதிகாரி கிட்ட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு, அதாவது நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர்ஸ் கிட்ட. ஸோ ஆயில்ய நட்சத்திரத்தில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த டீச்சர்ஸ் கிட்ட ஒரு நல்ல கம்பேட்டபிலிட்டி ஏற்படுத்திக்கணுங்க. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு புது முயற்சிகள் எடுக்கணும், புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், வேலையில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் நட்சத்திர நாள் அன்று நீங்கள் கற்கடேஸ்வரர் கோயில் போய் வழிபாடு பண்ணணும். இது நாகப்பட்டினத்தில் இருக்குது. இந்த கற்கடேஸ்வரர் கோயில் ஆயில்ய நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க, பூச நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் போய் இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். இது கடக ராசிக்கே உரிய கோயில் வழிபாடு. அதனால இந்த கற்கடேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் வந்து ட்ராவல் முயற்சி எடுத்துட்டு இன்னும் போக முடியல, விசா அப்ளை பண்ணிட்டு இன்னும் கிடைக்கலன்றவங்களாம் கூட இந்த கற்கடேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். அடுத்ததான் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே துன்பங்கள் அதிகமாக இருக்குது. கல்யாணம் சீக்கிரம் கூடி அமையாமல் இருக்குதுன்னா உங்களுடைய 21வது நட்சத்திரத்தை அன்னைக்கு பரணி நட்சத்திரமான அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. இது மயிலாடுதுறை என்றும் நல்லாடை என்ற ஊரில் இருக்குது. மயிலாடுதுறை பக்கத்தில் நல்லாடை என்ற ஊரில் அக்னீஸ்வரர் கோயில் இருக்குங்க. இந்த அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் கை கூடிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பரணி நட்சத்திரம் அன்று அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீருங்க.